Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய நோட்ஸுமே வச்சுருப்பீங்க. உங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் என்ன கான்செப்ட்னு ஜஸ்ட் காதில் வாங்கிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் செகண்ட் யூனிட்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ், ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கன்செப்ஷுவல் மாடல், அதாவது கான்செப்ட் பேஸ் பண்ணி வர மாடல். எங்க அப்படின்னா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில். எதுக்கு அப்படின்னா ஆக்சஸ் மீன்ஸ் ஒரு விஷயத்தை, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு டேட்டாவை நான் செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சிஸ்டமை நான் ஆக்சஸ் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா? ஸோ யார் ஆக்சஸ் பண்ணணுன்ற அந்த கண்ட்ரோலை நம்ம யார் யாருக்கு கொடுக்குறோம், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் யார் தான், அந்த யாருக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ, கிராண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பெர்மிஷன் அவங்க தான். ஓகேவா? இட் இஸ் த டிஃபைன் த பெர்மிஷன் ஆர் ஆக்சஸ் ரைட் ஆஃப் யூசர்ஸ் ஆர் என்டிட்டி டு வேரியஸ் சிஸ்டம் ரிசோர்சஸ். ஓகேவா? நிறைய சிஸ்டம் ரிசோர்சஸ் இருக்கு, அதுல கரெக்டான யூசருக்கு, ரைட் பர்சனுக்கு யாருக்கு அந்த ஆக்சஸ் பவரை கொடுத்துருக்கோம். ஓகேவா? இட் ரெப்ரசென்ட் டேபிள் ஆர் மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ்லயோ இல்ல 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ்னு மேட்ரிக்ஸ்லயோ இல்ல டேபிள்லயோ யார் யூசர், என்ன ப்ராசஸ், அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம், அந்த ஆப்ரேஷனை எங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மூணு விஷயத்தையும் நமக்கு டேபிள் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? யாரு பெர்ஃபார்ம் பண்றா, என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்க, எதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாருன்னா யூசரா, ப்ராசஸஸா, ஆப்ரேஷன்ல ரீடா, ரைட்டா, எக்ஸிக்யூட்டா, ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றாங்களா, டேட்டா பேஸையா இல்ல அப்படின்னா டைரக்டரிஸையா, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து யார் அந்த மேனேஜர் பெர்மிஷன் இருக்கோ இதுக்கு பேரு ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ என்னெல்லாம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ்ல ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா there are 3 structures. என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்சஸ் ரைட். ஓகேவா? சப்ஜெக்ட் மீன்ஸ் ஆக்டிவ் என்டிட்டிஸ். ஓகேவா? எதுல நம்ம யார் இது பண்ண போறாங்க, யூசரா, ப்ராசஸரா, சிஸ்டமா. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் என்டிட்டிஸ் யார் வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அதை பத்தி சொல்றது சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் எதை ஆக்சஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அதாவது ரிசோர்சஸ் ஆர் என்டிட்டிஸ். ஓகே, அப்ப ஃபைல்ஸா, டைரக்டரிஸா, டேட்டா பேஸா, டிவைசஸா, எதை ஆக்சஸ் பண்ண போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆக்சஸ் ரைட் அண்ட் பெர்மிஷன். ஓகே, என்ன ஆபரேஷனுக்கு நம்ம அந்த ஆக்சஸ் பவரை கொடுக்குறோம். ஓகேங்களா? ரீட் ஆபரேஷனுக்கா, ரைட் ஆபரேஷனுக்கா, எக்ஸிக்யூட்டுக்கா, இந்த மாதிரி. ஓகேவா? சம்திங் எதுக்காக நம்ம ஆப்ஷன் கொடுக்குறோம், இதை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல போட போறது தான் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்சஸோட ரைட்ஸ் என்ன, பெர்மிஷன் என்ன அப்படின்றது. ஓகே, இன் எசன்ஸ் ஏசிஎம் டேபிள்ல வந்து என்ன இருக்குன்னா ஈச் ரோ, ஒரு ரோவும் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா சப்ஜெக்ட், ஒவ்வொரு காலமும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு செல்லும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுனீங்களா அதுக்குள்ள இருக்க பெர்மிஷன் யாரு, அந்த எந்த ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு டேபிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுதான். ஓகே, ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு காலம் வந்து இருக்கு. ரோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் சப்ஜெக்ட மென்ஷன் பண்ணும். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட், ஓகே, அந்த யூசர் யாரு, அலைஸ், பாப், கேரோல், அட்மின். அடுத்து இந்த காலம் வந்து எதை மென்ஷன் பண்ணணும், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் எதை இது பண்ண போறோம். ஸோ சப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட், ஃபைல் 1, ஃபைல் 2, டேட்டா பேஸ, பிரிண்டரை ஆக்சஸ் பண்ண போகுது. என்னென்ன ஆபரேஷன் ஆக்சஸ் பண்ண போறாங்களோ அது ஒவ்வொரு செல்லுலயும் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஏசிஎம், ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒன். ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஓவரால் வியூவா பார்க்கணும் அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் மொத்தம் ஃபர்ஸ்ட் அதுல என்னெல்லாம் மெக்கானிசம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா ஏதாவது வேணும்னா கண்டென்ட்டை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதாவது ரன் பண்ணி பார்க்கலாம், இல்ல வேணும்னா டெலீட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், ஒரு நியூ டேட்டாவனா ஒரு ஃபைல்ல நீங்க ஆட் பண்ணலாம், கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டே புதுசா கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரீடு, ரைட், எக்ஸிக்யூட், டெலீட், அப்பண்ட், இந்த ஆபரேஷன்ஸ்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து டைனாமிக் நேச்சர் ஆஃப் தி ஏசிஎம். ஓகே, என்னெல்லாம் டைனாமிக் நேச்சர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா யூசரோட ரோல்ஸ் என்னவோ நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியும். செக்யூரிட்டி பாலிசிஸ்லாம் எனக்கு எந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு எந்த மாதிரி செக்யூரிட்டி பாலிசி வேணுமோ எனக்கு ஏத்தப்பல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணலாம், என்னோட ரிசோர்ஸஸ் ஃபைல்ஸையோ இல்லை டேட்டா பேஸ்லையோ. ஓகேவா?
இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது டைனாமிக் நேச்சர் ஆஃப் த ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஓகேவா, அடுத்து கேப்பபிலிட்டிஸ் மீன்ஸ் என்ன, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஓன் லிஸ்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ரோவும் வந்து அதுக்கான வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா, இதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேப்பபிலிட்டி லிஸ்ட். கேப்பபிலிட்டி லிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணும், கேப்பபிலிட்டி லிஸ்ட் வந்து சப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் காலமையும் நான் ஸ்டோர் பண்ணுறது. ஓகே, இங்கே என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் யார் யார் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்ன, இங்கே சப்ஜெக்ட்ஸ் யார், அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆப்ரேஷன் என்ன. ஓகேவா, இதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்கும் கேப்பபிலிட்டி லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா செக்யூரிட்டி பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட். என்னெல்லாம் செக்யூரிட்டி பாலிசி இருக்குது அப்படின்னா லீஸ்ட் ப்ரிவிலேஜ். ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்மியான நமக்கு பெர்மிஷன்ஸ் வந்து யார் யார் இருக்காங்கன்னு ஒரு லீஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் கொடுப்போம். அவங்களுக்கு தனியாக டியூட்டிஸ் அலாகேட் பண்ணி இவங்க இதை தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி எல்லாமே வந்து சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யார் யாருன்னு கரெக்டாக செக் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டியூட்டிஸ். அடுத்து சேலஞ்சஸ். இந்த ஏசிஎம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணுறதுல நமக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேலபிலிட்டி. ஒரு பெரிய லார்ஜ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நான் பிரித்து பாக்ஸில் போட்டு நான் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, அதே மாதிரி காம்ப்ளெக்சிட்டி. காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் பெர்மிஷன் நான் கொடுக்கறது கஷ்டம், எல்லாரும் ஒரே மாதிரி இது பண்ண முடியாதுல்ல. ஓகேங்களா, ஸோ பெர்மிஷன் இன்க்ரீஸ் ஆக எனக்கு எஃபிஷியன்சி கம்மியாகிறனால ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்னா ரூல் பண்ணுறதுக்கு. ஓகே, மெயினாக ஒருத்தர் ஹெட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓவர் ஹெட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சம் சேலஞ்சஸ்மே நம்ம மீட் பண்ணுறோம் எங்கே அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸில். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல் பேஸ்ட் ஆன் ஏசிஎம். ஓகேவா, ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸில் என்னெல்லாம் மாடல்ஸ் பேஸ் பண்ணி வருது ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ்னா there are 3 மாடல்ஸ் இருக்குல்ல. டிஸ்கிரிமினேட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல், மேண்டிட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். டிஸ்கிரிமினேட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா ஓனர் ஆஃப் த ரிசோர்ஸ் யார், அந்த ஒட்டுமொத்த ஓனர் யாரோ அந்த ஓனரை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்கும். மேண்டிட்டரி மீன்ஸ் ஏதாவது சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியலான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஓனரை பேஸ் பண்ணி இல்லாமல் சம் பாலிசிஸை பேஸ் பண்ணி. ரோல் பேஸ்ட் அப்படின்னா சம் ரோல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு யாருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குற மாடலுக்கு பேர் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல். ஓகேவா, தென் அட்வான்டேஜஸ். என்னெல்லாம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நான் பாக்ஸில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு டேட்டா வேணும்னா ஈஸியாக ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா, கிளியராக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் எனக்கு ரைட்டாக கொடுக்குறனால எல்லா விஷயங்களையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. நம்மளோட டேட்டாலாம் கிளாரிட்டியாக இருக்குது. தென் செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி பாலிசிஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். ஓகே, ரியல் வேர்ல்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாவது அப்படின்னா இப்போ வைல ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில், நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டமில், இந்த மாதிரி எல்லா சிஸ்டம்லையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓஎஸ்லலாம் நம்ம ஃபைல் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு யார் அந்த ரோல், எந்த ரோல் வந்து ஆக்சஸ் பண்ணணும். டிபிஎம்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் பின்னாடி பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெட்வொர்க் செக்யூரிட்டிலையும் யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவெல்லாம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மூலமாக பத்திரமா பார்த்துக்க முடியுது, ஈஸியாகவும் இருக்குது. சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஹை குவாலிட்டி செக்யூரிட்டியில். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஈஸியான டாபிக், ஈஸியாக எழுதலாம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.